வரைக்கும் நம்ம படித்தது நல்லா ரீகால் படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. இதில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸ் இந்த வருஷம் கேட்க போகிற எல்லா எக்ஸாம்லையும் இது முக்கியமானது. கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்றது எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்கன்னா ஏப்ரல் 19, 20, 25. ஏப்ரல் 19, 20, 25 தான் கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்தினாங்க. இது எந்த ஊரில் ஏற்படுத்தினாங்க சார் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படிங்கிறதுல தான் இது ஆரம்பித்தாங்க. இதுக்கான மானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 கோடிங்க, 34 crores. ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு கிளியராக இருக்கா? வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கா? ஸோ கிளியர். அப்போ கலைஞர் கைவினை திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னாவே ஏப்ரல் 19, 20, 25. ஏப்ரல் 19, 20, 25 எந்த மாவட்டத்தில் ஆரம்பித்தாங்க? காஞ்சிபுரம் மாவட்டம். எந்த மாவட்டம்ப்பா? காஞ்சிபுரம் மாவட்டம். இதில் ஸோ என்ட்ரி ஏஜ் அப்படின்னு கேட்டால் 35 வயசு. என்ட்ரி ஏஜ் அப்படிங்கிறது வந்து 35 வயசு. எத்தனை வகையான தொழில் செய்யலாம் அப்படின்னா 25 வகையான தொழில் செய்யலாம். 25ங்க, 25 வகையான தொழில் செய்யலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ சார் மானியம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 3 லட்சம் வரை, 50,000 3 lakhs வரை மானியம். சப்சைடி அப்படிங்கிறத 50,000 முதல் 3 லட்சம் வரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ 50,000 3 லட்சம் வரை சப்சைடி கொடுப்பாங்க. இது அந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டம் மத்திய அரசு ஆரம்பிச்சாங்கல்ல, அதற்கான மாற்று திட்டம் தான் அது. விஸ்வகர்மா கௌசால் சம்மான் யோஜனான்னு சொல்லி படித்தோம். கௌசால் சம்மன் யோஜனா மத்திய அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்திற்கான ஒரு மாற்று திட்டம் தான் இந்த திட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அந்த திட்டத்துக்கான ஒரு மாற்று திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம். ஏப்ரல் 19, 20, 25. அப்போ விஸ்வகர்மா திட்டம் எப்போ சார் ஆரம்பித்தாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம் சைடில். இது மத்திய அரசு. விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது வந்து 2023 செப்டம்பர் 17. ஏன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள், பெரியாருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. செப்டம்பர் 17, 2023. இதில் எத்தனை தொழில் வகை அப்படின்னு கேட்டால் 18 வகையான தொழில் வகை. கலைஞர் கருணாநிதி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது கைவினைகள் திட்டத்தில் 25. இதில் எத்தனை வகை தொழில் வகை? 18. இங்கேயும் 3 லட்சம் வரை கடன். ஸோ அந்த கடன் உதவி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, யார் சொல்லுவா? நடிகர் அஜித் குமார் அவருக்கு என்ன விருது இந்த வருஷம் அளிக்கப்பட்டுச்சு? பத்மபூஷன் அப்படிங்கிறது. அஸ்வினுக்கு, கிரிக்கெட் அஸ்வின், அவருக்கு வந்து பத்மஸ்ரீ. அதே மாதிரி தாமு அப்படின்ற ஒரு செஃப்புக்கு பத்மஸ்ரீ. அதே மாதிரி கலை பிரிவு அப்படிங்கிறதுல ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. அதே மாதிரி தினமலரோட இணை நிர்வாக ஆசிரியர் லக்ஷ்மிபதிக்கும் பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. அப்போ பத்மபூஷன் நடிகர் அஜித் குமார், பத்மஸ்ரீ அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி, யாருங்க இப்போது தமிழ்நாடுனுடைய மாநில திட்டக்குழு தலைவர் யார்? யாருப்பா? ஜெயரஞ்சன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7வது அப்படிங்கிறது பார்த்தோம். எதில் 7வது? ஃபினான்ஸ் கமிஷன். தமிழகத்தினுடைய 7வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார்? அலாவுதீன். நல்லா பேசுங்க. அலாவுதீன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யாருப்பா? அலாவுதீன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அங்கே 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் மாநிலங்களுக்கு அலாவுதீன். திட்டக்குழு ஜெயரஞ்சன். அடுத்து ஞாபகம் வச்சுங்க, திருநங்கை விருது 2025. திருநங்கை விருது 2025. பொன்னி, அவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம். பொன்னி அப்படிங்கிறவங்க தான் தூத்துக்குடி மாவட்டம். ரேவதி அப்படிங்கிறவங்க நாமக்கல் மாவட்டம். திருநங்கை விருது 2025. டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு அப்படிங்கிறது 2025 பொன்னி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கொடுத்துருக்குறாங்க. ரேவதி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. பொன்னி அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம், ரேவதி அப்படிங்கிறது வந்து நாமக்கல் மாவட்டம். ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது திருநங்கை விருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ்நாடு விண்வெளி கொள்கை, தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி 2025. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 3 இலக்குங்க. இதில் வந்து மொத்தம் 3 இலக்கு சொல்லியிருக்காங்க. 3 இலக்கு. என்ன 3 இலக்கு?
அடுத்த 5 ஆண்டுகளில் 2030க்குள்ள 10,000 கோடி முதலீடு இருக்கிறது. 10,000 கோடி முதலீடு அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். அதே மாதிரி 10,000 பேருக்கு 10,000 பீப்புள்ஸுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஆமாம், இதை குரூப் 1க்கு, குரூப் 2க்கு, யூபிஎஸ்சிக்கு, மெயின்ஸுக்கும் இதை வச்சுங்க, மெயின்ஸுக்கும் வச்சுங்க, முக்கியமானது. ஸோ அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 கோடி முதலீடு இருக்கணும், 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி தகுதியான திறமையானவர்களை உருவாக்குதல், எலிஜிபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்ட் ஸ்பேஸ் பீப்புள்ஸ் ப்ரொடக்ஷன். விண்வெளித்துறையில் தகுதியான திறமையான அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை உருவாக்குறது. இதுதான் தமிழ்நாடு விண்வெளி கொள்கை 2025 அப்படிங்கிறதுக்கான 3 முக்கியமான இலக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பாம்பன் புதிய ரயில் பாலம் திறந்து வைக்கப்பட்டுச்சா? ரொம்ப முக்கியமானது, எழுதி வச்சுங்க. இதுதான் இந்தியாவினுடைய முதல் செங்குத்து பாலம் சொன்னோம். இது சிறப்பு என்ன அப்படின்னா, வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய முதல் பிரிட்ஜ், கடல் வழியில் செங்குத்தாக இருக்கக்கூடிய முதல் பாலம் அப்படிங்கிறது தான் இந்த பாம்பன் ரயில் பாலம். பிரதமர் வந்து எப்போ திறந்து வச்சாருன்னா ஏப்ரல் 6, 2025 திறந்து வச்சார். ஏப்ரல் 6, 2025 திறந்து வச்சாரு பாம்பன் அப்படிங்கிறது. இது எப்போ சார் கட்டி முடிக்கப்பட்டுச்சு? 1914 கட்டி முடிக்கப்பட்டுச்சு. 1914 1914 கட்டி முடிக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 535 கோடியில் இதை மறுபடியும் புதுசாக புதுப்பிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் 6, 2025, ஏப்ரல் 6, 2025 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏப்ரல் 6, 2025, ஏப்ரல் 6, 2025. அடுத்து எழுதி வச்சுங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானது. என்ன சார் அப்படின்னு சொன்னால், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 142 ஆளுநர் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கினாங்க. ஆளுநர் வந்து ஆளுநர் வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த வந்து பிரேக் ஆகக்கூடாதேமா. உங்களுக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா இல்லை மற்ற எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? சஞ்சனா ஓசு இப்ப கிளியரா இருக்கு. அப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது வந்து ஆர்டிகல் 142. அப்ப ஆர்டிகல் 142 அப்படிங்கிற போது முக்கியமா ஞாபகம் வச்சுங்க, இது ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் சட்ட ஒப்புதலுக்கான காலக்கெடு, இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேப். ஆளுநர் குடியரசுத் தலைவர் எவ்வளோ காலத்துக்கு மேலாக ஒரு மசோதாவை தாமதிக்க கூடாதுங்கிற பற்றி சொல்லக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆர்டிகல் 142. ஆர்டிகல் 142 என்ன சொல்லியிருக்காங்க? 3 மாதத்துக்குள்ள இந்த குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். 3 மாதத்துக்குள்ள, வித்தின் 3 months. ஸோ they have to take decision. 3 அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் அந்த பாக்கெட் வீட்டோ பவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாக்கெட் வீட்டோ பவர் ஆர்டிகல் 201. இந்த பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிற அதிகாரம், பாக்கெட் வீட்டோ பவர் ஆர்டிகல் 201. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு 10 மசோதாக்கள் கொடுத்தாங்க. 10 மசோதாக்களுக்குமே ஒப்புதல் அளித்தாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் ஒப்புதல் அளித்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன், தெரிஞ்சவங்க சொல்லலாம். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுன்றனால நான் கேள்வியாக கேட்டு போகிறேன். கலைஞர் பல்கலைக்கழகம் எந்த ஊரில்? கும்பகோணத்தில். கலைஞர் பல்கலைக்கழகம் எங்கே? கும்பகோணத்தில். எந்த பல்கலைக்கழகத்திலிருந்து? பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து. கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து கும்பகோணம் எடுத்துக்கணும். இது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து பிரித்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க, இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சவங்க ஆன்லைனில் பேர் சொல்லணும். தமிழ்நாட்டில் சமீபத்தில் புவிசார் குறியீடு இந்த வருஷம் புளியங்குடி அப்படிங்கிற ஊர்ல இருந்து என்ன அந்த மாதிரி பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சது? எலுமிச்சை, லெமன். புளியங்குடியிலிருந்து லெமன் அப்படிங்கிறதுக்கு கிடைச்சது. சரியா? அதே மாதிரி கும்பகோணம் வெற்றிலை. கும்பகோணம் வெற்றிலை. கும்பகோணம் வெற்றிலை. அப்ப தோவாளை மாலை, அந்த மாணிக்க மாலை, அந்த பூ மாணிக்க மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய தோவாளை அப்படிங்கிற பிளேஸ்ல. அப்ப புவிசார் குறியீடு அதுல நம்ம நேஷனல் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்கு? 2வது இடம். முதலிடம் உத்தரப்பிரதேஷ். முதலிடம் வந்து உத்தரப்பிரதேஷ் 74 பொருள். உத்தரப்பிரதேஷ் வந்து 74, நம்ம வந்து 63. நம்ம வந்து தமிழ்நாடு, இது மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்.
63 ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் GI 63 பொருட்கள் பெற்றிருக்கு. புவிசார் குறியீடு பெற்றதில் தமிழ்நாடு வந்து இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது. 63ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்குது 74 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யார் சொல்லுவா இந்த வருஷத்துக்கான அரங்கநாதன் இலக்கிய விருது வாங்கினது யாரு? ஸோ திருநாவுக்கரசு, தமிழவன் திருநாவுக்கரசு, தமிழவன் திருநாவுக்கரசு இவங்க எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சரியா தமிழ்நாட்டில் எவ்வளோ சார் அப்படின்னு சொன்னால் 1 லட்சம் பேருக்கு 1.1. ஆனால் தேசிய சராசரி கேட்டாலும் 4.7. 1 லட்சம் பேருக்கு 1 லட்சம் பேருக்கு 4.7ங்கிறது நம்ம நேஷனல் ஆவரேஜாக இருக்குது. தமிழ்நாடு வந்து 1.1. 1 லட்சம் பேருக்கு 1.1 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், அதாவது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு. ஸோ நம்முடைய சராசரி வந்து 1.1 1 லட்சத்துக்கு. இதுவே உங்களுக்கு தேசிய சராசரி நேஷனல் ஆவரேஜ்னு கேட்டாங்கன்னா 4.7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற போது 24% தமிழ்நாடு. தேசிய சராசரிங்கிறது வந்து 66. தேசிய சராசரி 66, தமிழ்நாடு வந்து 24. தமிழ்நாடு வந்து 24. சரி, அடுத்து ஈஸியாக சொல்லலாம். நமோ பாரத் ரயில் சேவை சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது? குஜராத்துங்க. குஜராத் ஆல்ரெடி பேசுனதான். நமோ பாரத் அப்படிங்கிறது குஜராத்தில் அகமதாபாத்தில். இதுதான் முதல் நமோ பாரத் ரயில். முதல் நமோ பாரத் ரயில் செப்டம்பர் 2024 செப்டம்பர் 2024 இது தொடங்கி வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது முக்கியமானது. சரி, யுனெஸ்கோ வந்து உலக நினைவு பதிவேட்டில் எந்த புத்தகம் அப்படிங்கிறத இப்போ சமீபத்தில் பதிவு பண்ணாங்க. யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேடு, யுனெஸ்கோவோட உலக நினைவு பதிவேடு அப்படிங்கிறது சமீபத்தில் எந்த புத்தகம் அப்படின்றத கேட்குறாங்க. எந்த புத்தகம் அப்படிங்கிறது கீதைங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அந்த கீதையில் பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம், கீதை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரம், பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் இப்போ யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. சரி, முதல்ல ரயிலில் ATM ஃபெசிலிட்டி, இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸில். முதல்ல ரயிலில் பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ் மகாராஷ்டிரா, பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, முதலாக 2024 அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால் நாட்டிலேயே முதலாக பட்டியலின சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை பிரித்து அமல்படுத்திய முதல் மாநிலம் எது? பட்டியலின ஒதுக்கீட்டை பிரித்து தனியாக தெலுங்கானாவோட முதலமைச்சர் யாரு? ரேவந்த் ரெட்டி. எந்த கட்சி? நல்லா பேசுங்க. காங்கிரஸ். ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறவர் எந்த கட்சி? காங்கிரஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அம்பேத்கருடைய அந்த பிறந்த நாள் ஏப்ரல் 14 என்ன தினமாக தமிழகத்தில் அனுசரிக்கப்படுது? சமத்துவ நாள். ஏன்னா அம்பேத்கருடைய 2 புத்தகங்களை வந்து தமிழாக்கம் பண்ணியிருப்பாங்க. அம்பேத்கருடைய 2 புத்தகங்கள் தமிழாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 14 வந்து சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். எக்ஸ்பெக்டட். சரி, சாகித்ய அகாடமி விருது 2024 தமிழில் ஒரு மொழிபெயர்ப்புக்கான விருது அப்படிங்கிறது யார் கொடுத்தாங்க? விமலா. எந்த ஊரை சார்ந்தவங்க? கன்னியாகுமரி. அவங்க எழுதிய அந்த புத்தகத்தோட மொழிபெயர்த்த புத்தகத்தோட பேர் என்னது? எண்டே ஆண், எனது ஆண்கள். எண்டே ஆண்கள் அப்படிங்கிறது எனது ஆண்கள் அப்படிங்கிறது. சரியா? யார் சொல்லுவா? ஔவையார் விருது 2025 யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? யசோதா சண்முக சுந்தரம். எஸ், யசோதா சண்முக சுந்தரம். இவங்க வந்து மகளிர் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணை வேந்தர். இதெல்லாம் படித்தது ஜஸ்ட் ஐ எம் ரீகாலிங். இதெல்லாம் படித்தது தான் ஜஸ்ட் ஐ எம் ரீகாலிங். ஸோ மொழிபெயர்ப்பு நூல்களுக்கான சாகித்ய அகாடமி விருது 2024 அப்படிங்கிறது வந்து விமலா. புத்தகம் எனது ஆண் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஔவையார் விருது யசோதா சண்முக சுந்தரம், மதர் தெரசா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர். லாவண்யா ஞாபகம் இருக்கா? மதர் தெரசா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 84. 1984. ஆமாம்,
இந்திரா காந்தி இறந்த வருஷம். மதர் தெரசா பல்கலைக்கழகம் 1984. ஸோ திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அப்படிங்கிறது எத்தனை தளங்களோடு இருக்கு? சரி மதுரையில் தானே இது? மதுரையில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் மொத்தம் 7 தளங்கள், 290 கோடி செலவு. 7 தளங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 7 அந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஞாபகம் வச்சுங்க. 290 கோடி செலவு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சரி, மாண்டினீக்ரோ அப்படிங்கிற நாட்டில் நடைபெற்ற ஃபிடே உலக ஜூனியர் சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? பிரணவ் வெங்கடேஷ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை இருக்கு? 58ங்கிறது இந்தியாவிலமா கைல்வெளி? 58ங்கிறது இந்தியாவிலுடைய புலிகள் பாதுகாப்பத்தினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 58 அப்படிங்கிறது இந்தியாவில். தமிழகத்தில் எவ்வளவு? பெரியார் உருவாக்குனாங்களே, அதோட சேர்த்து எத்தனையாவது? 17. பெரியார் அப்படிங்கிறது ஏன்னா 17 செப்டம்பர் 17 பெரியார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. பெரியார் அப்படிங்கிறது தான் இது 17வது புலிகள் பாதுகாப்பகம். மொத்தம் நம்ம ஊரில் 17, இந்தியாவில் 18 58 ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியாக இந்தியாவில்னு கேட்டாங்கன்னா மாதவ் டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ். எஸ், மாதவ் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ். ஸோ உலக பல்கலைக்கழக பாடவாரி தரவரிசை சென்னை ஐஐடி வந்து 31வது இடம். ஆனால் 6வது முறையாக சென்னை ஐஐடி இந்தியாவில் எத்தனை இடம்? ஃபர்ஸ்ட் இடம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இடம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, தமிழகத்தினுடைய அரசனுடைய 2024 விருதுகள் தெரிஞ்சு வச்சுங்க, அறிவிச்சிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டேன். மொத்தம் 15 கொஸ்டின் கேட்டிருந்தேன் இன்னைக்கு பேப்பர்லேருந்து. 15 கொஸ்டின். அதில் முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் தெரியுமா? கையல்வெளி செம்மொழி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னோமா? செம்மொழி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? தாயம்மாள். யாருங்க? தாயம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிடணும். G7 மாநாடு எங்கே நடைபெற இருக்கிறதுன்னு பார்த்தோம், கனடா அப்படிங்கிறதுல பார்த்தோம். G7 அப்படிங்கிறது வந்து கனடா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஐபிஎல்ல 18வது சாய் சுதர்சன். யாருங்க? சாய் சுதர்சன். பெஸ்ட் பவுலர் யாரு? அஜித் பிரசித் கிருஷ்ணா. நல்லா பேசுது. நீங்கள் பேசுகிறது எனக்கே கேட்கல, அப்புறம் எப்படி ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு கேட்கும்? ஃபேஸ்புக்கில் வேற இருக்குது, யூடியூப்பில் வேற ஏற்றுவோம். நல்லா பேசுங்க, உற்சாகமாக பேசுங்க, சாப்பிடாத மாதிரி பேசக்கூடாதுண்ணே, நல்லா பேசுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. 59வது ஞானபீட விருது யாருக்கு கொடுத்தாங்க? 59வது ஞானபீட விருது 2024. அவரே தான், வினோத்குமார் சுக்லா. இவர் வந்து ஹிந்தி ரைட்டர், வினோத்குமார் சுக்லா. சுனிதா வில்லியம்ஸ் வந்து பூமிக்கு திரும்பினாங்கல்ல, எந்த விண்கலத்தில் அவங்க திரும்பினாங்க? ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறதோட டிராகன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. இவர் மொத்தம் எத்தனை நாள் தங்கியிருந்தாருன்னா 286 நாள், 9 மாதம் 13 நாள். அதாவது 9 மாதம் 13 நாள், அதை 286 நாள். சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 4576 முறை பூமியை சுற்றி வந்தாராம். 45-76. சரி, சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிப்படுத்திய சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷலுக்கு எந்த ஊரில் சிலை திறந்தாங்க? சென்னை. இவர் வந்து 1902 ஏஎஸ்ஐயோட தலைவர். 1902 ஏஎஸ்ஐ ஆர்டிஃபிஷியல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோட தலைவர். 26 வயசுலே. இவர் தான் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் 1924 ஸோ சிந்துவெளி பயன்பாடை உலகுக்கு காமிச்சு கொடுத்தாரு. 24 1921 தயாரம் ஷாகினி உங்களுக்கு தெரியும், கரப்பா. 1922 உங்களுக்கு தெரியும் ஆர்டி பானர்ஜி, அது வந்து மொஹஞ்சதாரோ. யாருப்பா? மொஹஞ்சதாரோ. என்னாச்சுமா? ஜஸ்ட் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கலாமே, உங்களே கூப்பிட்டு போயிட்டாங்களா? ஏஎஸ்ஐ எந்த வருஷம் உருவாக்குனாங்க?
1861. ஏஎஸ்ஐ உருவாக்குனது எப்போ? 1861. சரியா? 1861 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏஎஸ்ஐ. அப்போ ஞானபீட விருது இந்த வருஷத்துக்கு யாரு? வினோத்குமார் சுக்லா. வினோத்குமார் சுக்லா. ஏஎஸ்ஐ அப்படிங்கிறதுனுடைய முதல் தலைவர் யாரு? முதல் இயக்குனர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். அலெக்சாண்டர் கன்னிங்காம். எந்த வருஷம்? 1861. இளையராஜா லண்டன்ல சிம்போனி இசை அப்படிங்கிறத எப்போ இசைச்சார்? மார்ச் 2, 2025. மார்ச் 8. இப்போ எப்போ தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு? ஆகஸ்ட் 2. முதல் இந்தியர் அப்படிங்கிற மாதிரி சிம்போனி இசையை இசைச்ச முதல் இந்தியர் என்ற சாதனையை படைச்சாரு. வேலியன்ட் இசை கோவை அரங்கேற்றம். இசைக்குழுக்கு பேர் ராயல் பில் ஹார்மோனிக். அந்த இசைக்குழுவோட பேர் ராயல் பில் ஹார்மோனிக் அப்படிங்கிறது அவரோட பேர். இது கூட யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தேன். அப்போ நான் கேட்ட கொஸ்டின்ஸை. நாட்டில் முதல் ஹைட்ரஜன் ரயில். நாட்டில் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா. சரியா? ஹரியானாவில் ஜூந்த் சோனிபட். இதற்கு இடையில ஜூந்த் ஜோனிபட். அப்போ ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயக்கப்படும் மொத்தம் 35 ஹைட்ரஜன் ரயில்களை மத்திய அரசு 2300 கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 35 ஹைட்ரஜன் ரயில், 2300 கோடி ஒதுக்கீடு. முதல் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து எங்கே சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஹரியானா. ஞாபகம் வச்சுக்கணும். ஹரியானாவோட கேபிட்டல் சிட்டி எதுப்பா? நிஜமாவே நீங்கள் வந்து நல்லா பேசுங்கப்பா. சரி, அவங்க சொன்னதை கூட நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். அவங்க சொன்னதை திரும்ப சொல்லுங்கள். சண்டிகர். சண்டிகர் என்ன நகரம்? பிளான்டு சிட்டி, திட்டமிட்ட நகரம். உலகின் மகிழ்ச்சிகரமான நாடு ஃபின்லாந்து தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவுக்கு வந்து 118. இந்தியாவுக்கு வந்து என்னப்பா? 118. ஆர்டிகல் 118னாவே என்னதுப்பா? ஸோ மத்திய அரசாங்கத்தில் வரக்கூடியது, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வரக்கூடியது. ஸோ முதலிடம் வந்து ஃபின்லாண்டு. மகிழ்ச்சி அறிக்கை அப்படிங்கிறதுல வந்து முதலிடம் வந்து ஃபின்லாண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்போ? இன்டர்நேஷ்னல், சரியா, அந்த ஹாப்பி அந்த மாதிரி இருக்கிற மார்ச் 20. சரி, உலக அளவில் காற்று மாசு அப்படிங்கிறதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 5. முதலிடத்தில் இருக்கிறது வந்து சாட் அப்படிங்கிற ஒரு நாடு. முதலிடத்தில் இருக்கிறது வந்து சாட் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. 2வது இடத்துல பங்களாதேஷ் இருக்குது. 5வது இடத்துல நம்ம இருக்கிறோம். 5வது இடத்துல நாம் இருக்கிறோம், இந்தியா அப்படிங்கிறது. சரி, உலக காசநோய் தினம் எப்போ? டிபி. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். மார்ச் 24. மார்ச் 24. சரியா? மார்ச் 24 அப்படிங்கிறது தான் டிபி. டிபியை உண்டாக்கக்கூடிய அந்த பேத்தோஜனுக்கு என்ன பேர்? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது தான் டிபியை உண்டாக்குது. டிபி. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் எஸ், வி கேன் எண்ட் டிபி. கமிட், இன்வெஸ்ட், டெலிவர். கமிட்டு, இன்வெஸ்ட், டெலிவர் அப்படின்னு சொன்னாங்க. கமிட்டு, இன்வெஸ்ட், டெலிவர். எஸ், வி கேன் எண்ட் டிபி. வி கேன் எண்ட் டிபி அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது. கலைஞருடைய கனவு இல்லம் அப்படிங்கிறது. கலைஞருடைய கனவு இல்லம் 2024 பிப்ரவரி 19. கனவு இல்லம் அப்படிங்கிறது இதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய 2வது பள்ளியூர் பாரம்பரிய தலம் எந்த ஊரில்? காசம்பட்டி. காசம்பட்டி எந்த மாவட்டத்தில்? திண்டுக்கல்ல. இப்போ முதல் யார்? மதுரை. எங்க? அரிட்டாப்பட்டி. முதல் பாரம்பரிய பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிற பயோடைவர்சிட்டியில், இந்த பயோடைவர்சிட்டி பயோஸ்பியரில் மதுரை அப்படிங்கிறது வந்து நவம்பர் 2022 193 ஹெக்டேர். இது 4.97 ஹெக்டேர் காசம்பட்டி. அதே மாதிரி இந்தியாவினுடைய மொத்த மின் அணு உற்பத்தி அப்படிங்கிறதுல வந்து தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்ஸு, எலக்ட்ரானிக் குட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து தமிழகம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. 37.1% நம்ம தான். அதே மாதிரி பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. எவ்வளோ?
9.69%. சரி, தொல்குடி புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது எதற்காக? தொல்குடின்னு சொன்னாவே பழங்குடியின மக்களுடைய பற்றி ஆராய்ச்சி, பழங்குடியின மக்கள் பற்றிய ஆராய்ச்சி. இதுக்காக 250 கோடி ஆண்டுதோறும் செலவிடப்படுகிறது. 200 அந்தமாக இருக்கக்கூடிய 50 கோடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, தமிழ்நாட்டில் மகளிர் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு பண்ணாங்கன்னா எத்தனை சதவீதம் குறைச்சாங்க கட்டணத்தில்? 1%. சரி, பார்க்கர் அப்படிங்கிற விண்கலம் அப்படிங்கிற அந்த விண்கலம் எந்த நாட்டோடது? பார்க்கர் அமெரிக்காவோடது. பார்க்கர்னாவே அமெரிக்காவோடது. எதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக? சூரியன், சன் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்தியா அனுப்பினது ஆதித்யா L1. அதோட ப்ரோக்ராம் டைரக்டர் சாஜி நிகர் ஜாஷி. அப்போ நாசா அனுப்புனது 2018 ஆகஸ்ட் 12. ஸோ ஆப்டிமஸ் அப்படிங்கிறது யாரோடதுன்னு கேட்பாங்க. ஆப்டிமஸ் அப்படின்னாவே டெஸ்லா. இது மனித ரோபோ, ஹியூமன் ரோபோ. ஆப்டிமஸ்ங்கிறது மனித ரோபோ. ஸோ ஹியூமன் ரோபோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஆப்டிமஸ் மனித ரோபோ, ஹியூமன் ரோபோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ முதலமைச்சருடைய காக்கும் கரங்கள் திட்டம், முதலமைச்சருடைய காக்கும் கரங்கள் திட்டம் இது யாருக்காக சார்? முன்னாள் இராணுவத்தினருக்கானது. ஸோ கடன் கொடுத்தா 30% மானியம் கொடுப்பாங்க. கடன் 30% மானியம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இது காக்கும் கரங்கள் திட்டம் பிப்ரவரி அந்தமாக இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 15, 20, 24 அறிவிச்சாங்க. முக்கியமானது. கரண்ட் வந்துருச்சா தம்பி? இந்த ஃபேன், இந்த ஏசி போடுப்பான். ஸோ முதல்வர் மருந்தகம் எழுதி வச்சுக்கலாம். இது பிப்ரவரி 24. முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி 24, 20, 25. ஃபேனை கொஞ்சம் நேரம் ஏசி ஓடட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணுவோம். இதெல்லாம் அடிச்சு விட்ரும்பா. ஆன் பண்ணி வச்சுன்னு பார்த்துங்க, செக் பண்ணிங்க. முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி, அதே மாதிரி அங்கேயும் காமிச்சிடலாம்ப்பா. இது டிஜிட்டலையும் ஆன் பண்ணி விட்ருங்க. முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி 24. தமிழ்நாடு முழுவதும் 1000 மருந்தகங்கள். தமிழ்நாடு முழுவதும் 1000 மருந்தகங்கள் திறப்பு. ஆன் பண்ணிருப்பா, கனெக்ட் பண்ணிருப்பா. தமிழ்நாடு முழுவதும் 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தகங்கள். இது மொத்தம் தொழில் முனைவோர் அப்படிங்கிறது வந்து 500. தொழில் முனைவோர் அப்படிங்கிறது வந்து 500. ஸோ இது எந்த துறை மூலமாக இதை தொடங்கினாங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை. கூட்டுறவுத்துறை மூலமாக தான் அதை தொடங்கினாங்க. கூட்டுறவுத்துறை மூலமாக தான் இதை தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது மார்க்கெட் பிரைஸை விட 75% வரை குறைவு. மார்க்கெட் பிரைஸை விட 75% வரை குறைவுன்னு ஞாபகம் வச்சுங்க. மார்க்கெட் பிரைஸை விட 75% குறைவு. இதனால் எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சதுன்னா 1500 பேர் வேலைவாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வேலைவாய்ப்பு வந்து 1500. வேலைவாய்ப்பு வந்து 1500 பேருக்கு கிடைச்சது. ஸோ பத்ம விருதுகள் அப்படிங்கிறது வந்து நல்லி குப்புசாமி செட்டிக்கு சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். ஃபேன் ஆகணுமா பா? ஃபேன் ஓடுற சவுண்டு. இந்த நல்லி குப்புசாமி செட்டி அப்படிங்கிறவர் என்ன விருதுமா கொடுத்தாங்க? ஆமாங்க, 3 பேருக்கு கொடுத்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து 3 பேருக்கு பத்மபூஷன். நல்லி குப்புசாமி செட்டி ஞாபகம் வச்சுக்கணும். அஜித் குமார் ஞாபகம் வச்சுக்கணும். சோபனா, நடிகை சோபனா ஞாபகம் வச்சுக்கணும். நல்லி குப்புசாமி செட்டி தொழிலதிபர், அஜித் குமார் நடிகர், சோபனா கலை அப்படிங்கிறதுக்கு கொடுத்தாங்க. அவருக்கு பத்மஸ்ரீமா, வேலு ஆசானுக்கு வந்து பத்மஸ்ரீ. மொத்தம் 11 பேருக்கு. ஓகேப்பா, மொத்தம் 11 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பாக வேலு ஆசான் கலை அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. சமையற் கலை அப்படிங்கிறதுக்கு வந்து தாமோதரன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருந்தாங்க. அஸ்வின் அப்படிங்கிறவருக்கு விளையாட்டில் கொடுத்துருந்தாங்க. சீனி விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் இலக்கியத்துக்கு கொடுத்துருந்தாங்க. குருவாயூர் துறை அப்படிங்கிறவருக்கு கலைக்காக கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 11 பேர். பத்மஸ்ரீ வந்து 11 பேர், பத்மபூஷன் வந்து 3 பேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க.
3 பேர். அடுத்து யாருங்க இப்போ உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர்? இப்போ பாலகிருஷ்ணன் கேட்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றி அடிக்கடி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர், வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். எங்க லாவண்யா ஆன் பண்ணிக்குங்க. என்ன நல்லா சவுண்டா பேசுங்க. பொற்பனை கோட்டை அகழ்வாய்வு அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் நடக்குது? இல்லை, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எனக்கு சரியா கேட்கல, கரகரன்னுது. அப்போ நீங்க வந்து காதுல ஏதோ மாட்டிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சார் இப்போ கேக்குதா சார்? சூப்பரா கேக்குது. இப்போ பேசுங்க. பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை சார். புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறது அது 6 இதழ் கொண்ட தங்க மூக்குத்தி கிடைச்சதான். 6 இதழ் கொண்ட ஒரு தங்க மூக்குத்தி. அதே மாதிரி கார்னீலியன் பாசிமணிகள் கிடைச்சதான். கார்னீலியன் பாசிமணி மொத்தம் 8 அடி சுற்றளவு அந்த வட்ட வடிவ செங்கல் கட்டுமானம் கிடைச்சிருக்குது. ஓகே, அதே லாவணியற்ற மறுபடியும் ஒரு கொஸ்டின். வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு அப்படின்னா எந்த ஊர்? விருதுநகர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓகேவா? விருதுநகர், வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது. அப்போ கொடுமணல் எந்த ஊருப்பா? ஈரோடு. யார் சொல்லுவா? இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் நடத்தினேன் பட்ஜெட், இந்தியாவினுடைய பட்ஜெட் அப்படிங்கிற போது இந்த இந்தியாவோட பட்ஜெட்டில் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கப்பட்டுச்சு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு? முழிச்சுட்டே இருக்கிறீங்க. 2000 crore, 2000 கோடிங்க. 2000 கோடி அப்படிங்கிறது வந்து நம்முடைய செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறதுக்கான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு? பிரான்ஸில் நடந்துச்சு. அதே மாதிரி இன்னோவேஷன் அப்படிங்கிற புத்தாக்கம் அப்படிங்கிற புதிய நிதி திட்டம், அதுக்கு 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸ்கில் இந்தியாவுக்கு வந்து 8,800 கோடி ஸ்கில் இந்தியாவுக்கு. சரி, நான் ஏற்கனவே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பேசினேன். தேஷ்முகி ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், எத்தனை லட்சம் வரைக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு? கௌதம் சொல்லப்பா. மதுரை கௌதம். 12 லட்சம் வரைக்கும் விளைவா இது கிடையாது. 12 லட்சம் வரைக்கும், சரியா? 12 lakhs வரைக்கும் கிடையாது. இந்த விருதுகள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. விருதுகள், கலைஞர் விருது அப்படின்னா முத்து வாவாசி, கலைஞர் விருது முத்து வாவாசின்றவருக்கு கொடுத்தாங்க. திருவள்ளுவர் விருது அப்படிங்கிறது வந்து படிக்கராமு அப்படிங்கிறதுக்கு கொடுத்தாங்க. அண்ணா விருது கணேசனுக்கு கொடுத்தாங்க. காமராஜர் விருது தங்கவேலுக்கு தங்கபாலுக்கு கொடுத்தாங்க. பாரதியார் விருது கபிலனுக்கு கொடுத்தாங்க. பாரதிராசன் விருது செல்வ கணபதிக்கு கொடுத்தாங்க. திருவிக்கா விருது அப்படிங்கிறது வந்து ரவீந்திரநாத் அப்படிங்கிறவருக்கு கொடுத்தாங்க. கி ஆ பே விஸ்வநாதன் விருது அப்படிங்கிறப்ப வெப்பன், புதிய வெப்பன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்தாங்க. பெரியார் விருது அப்படிங்கிறது வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்தாங்க. அம்பேத்கர் விருது அப்படிங்கிறது இந்த ரவிக்குமாருக்கு கொடுத்தாங்க. ஆல்ரெடி உங்கள் நோட்டில் இருக்குது. இந்த ஆடியோ ஃபைலை மட்டும் நீங்கள் கேட்டுங்க, இந்த வீடியோ ஃபைலையும் கேட்டுங்க, சரியா? ஏங்க நம்ம இதில் சொல்லியிருந்தோம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில், தமிழ்நாட்டினுடைய இரும்பு காலம் அப்படிங்கிறதுனுடைய தொன்மை எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருந்தோம்? தமிழ்நாட்டோட இரும்பு. ஏன்னா வந்து நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்கும்போது நார்த் இந்தியா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்து நம்ம வந்து செம்புன்னு சொல்லுவோம். மேலே வந்து காப்பர், கீழே வந்து செம்பு அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ எத்தனை ஆண்டுகள் பழமையானது இரும்பு அப்படிங்கிறது தமிழகத்தில்னா 5300 ஆண்டுகள், 5300 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெங்கே சார் கிடைச்சாங்க இந்த இரும்பு அப்படிங்கிறது கிடைச்சதுக்கான சான்று எழுதி வச்சுக்கோங்க. மாங்காடு, சேலம். இரும்பு கிடைச்சதற்கான சான்று மாங்காடு வந்து சேலம். இதை தவிர நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வெளியிலேருந்து படிக்கவே வேணாம். உங்கள் நோட்டில் இருக்கிறத மட்டும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. இது வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நான் 3 வருஷம் எடுத்திருக்கேன். 2023, 2024, 2025. அதில் 2024, 2025 தான் முக்கியம். மாங்காடுன்றது சேலம். அதே மாதிரி கீழ் நமண்டி திருவண்ணாமலை. பொறுத்துக்களை கேட்டுருவான். கீழ் நமண்டி அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலை. கீழ் நமண்டி அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. எலிசபெத் அங்கே இது இருக்கான்னு பாருங்கம்மா, ஏசி ரிமோட்டு பாருங்க, அங்கே அங்கே மேலாப்பில் இருக்கா. மயிலாடும்பாறை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி. மயிலாடும்பாறைங்கிறது கிருஷ்ணகிரி. ஆதிச்சநல்லூர், ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவகலை, தூத்துக்குடி. சிவகலை, ஆதிச்சநல்லூர், சிவகலை, தூத்துக்குடி.
ஸோ இது எல்லாமே இரும்பு அப்படிங்கிறது கிடைச்சதுக்கான சான்றுங்க. மாங்காடுங்கிறது சேலம், கீழ்நமண்டிங்கிறது திருவண்ணாமலை, மயிலாடும்பாறைன்றது கிருஷ்ணகிரி, ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து சிவகலை, தூத்துக்குடி. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம் பார்த்தோம். நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம் இது வந்து அரசு பள்ளிகளை தனியார் பங்களிப்புடன் மேம்படுத்தும் திட்டம் 2022. நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம், அதாவது வந்து அது பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக கவர்மெண்ட் ஸ்கூலை டெவலப் பண்ணுறது, அதான் நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம். நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம். அதே மாதிரி நம்ம பள்ளி ஃபவுண்டேஷன், நம்ம பள்ளி ஃபவுண்டேஷன், இதுக்கு யாரை சார் அம்பாசிடர் எடுத்தாங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். சரிங்க. இப்போ சமீபத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கேல் ரத்னா விருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கேல் ரத்னா விருது முன்னால் யாருடைய பேரில் அழைக்கப்பட்டுச்சு, இப்போ இந்நாளில் யாருடைய பேரில் அழைக்கப்படுது? எப்படி பேசுறீங்க மட்டும் பாருங்க. ராஜீவ் காந்தி பேரில் அழைக்கப்பட்டுச்சு. அந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ 2024 இந்த தயான்சந்த் கேல் ரத்னா விருது 2024 இந்த தயான்சந்த் கேல் ரத்னா விருது செஸ் வீரர் குகேஷ் வாங்கினாரு. செஸ் வீரர் குகேஷ் வாங்கினாரு. அதே மாதிரி துப்பாக்கி சுடுதல் அப்படிங்கிற ரைஃபிள் ஷூட்டிங்கில் மனு பார்க்கர் வாங்கினாரு. மனு பார்க்கர் அப்படிங்கிறவர் துப்பாக்கி சுடுதலில் வாங்கினாரு. அதே மாதிரி இந்திய ஹாக்கி அணியோட கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் வாங்கினாரு. அதே மாதிரி பாரா ஒலிம்பிக்கில் பிரவீன் குமார் வாங்கினார். பாரா ஒலிம்பிக்கில் பிரவீன் குமார். இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்ம பேசுனதுலேருந்து கண்டிப்பாக அர்ஜுனா விருது யார் யார் வாங்கியிருக்கிறாங்க? ஸோ இந்தியாவுக்கு 3 போர்க்கப்பல்கள், நான் கூட அன்றைக்கி நடத்தும் போது சொன்னேன் எந்தெந்த போர்க்கப்பல்கள் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. சமீபத்தில் இந்தியாவில் 3 போர்க்கப்பல்கள் அப்படிங்கிறது வந்து நாட்டிற்காக அர்ப்பணித்தாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக அர்ப்பணித்தது எது? இப்போ ஒரு 1 வீக்குக்குள்ளே ஐஎன்எஸ் விக்ராந்த். இப்போ அதுக்கு முன்னாடி ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வசூர். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வசூர். இந்த 3 தான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆன் பண்ணிக்கப்பா கைல்வெளி. இஸ்ரோவோட 100வது ராக்கெட் அதோட பேர் என்ன? C61 வருமா? GSLV F-15. GSLV F-15 அப்படிங்கிறதா ராக்கெட். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோளோட பேர் NVS. NSVயா? NVS2, NVS02, NSV இல்லை, NVS. ஓகே சார், NVS02. ஓகே சார், ஞாபகம் வச்சுங்க. நான்வெஜ் சூப்பர், நான்வெஜ் தான் சூப்பர் அப்படி எடுத்துங்க. NVS, NSV இல்லை, சரியா? NVS நான்வெஜ் சூப்பர். நானும் வெஜ்ஜு, எங்கள் வீட்டுக்காரர் வெஜ்ஜு அப்படின்னா புரிஞ்சுங்க கைவெளி. என்ன, நானும் வெஜ்ஜு, எங்கள் வீட்டுக்காரர் வெஜ்ஜு, அப்போ சூப்பர். அப்படி இருந்தால் சூப்பர். ஒருத்தர் வெஜ்ஜு நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது சூப்பர் இல்லை. 2 பேருமே நான்வெஜ்ஜாக இருக்கணும். NVS NSVயா? அதான் சொல்கிறேன், நேவிகேஷன். NVSனாவே நேவிகேஷன் சேட்டலைட், நாட் டூ. எஸ், செயற்கைக்கோள் அப்படிங்கிறது. இஸ்ரோவோட 100வது ராக்கெட். மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இங்கே வாப்பா, இங்கே வா, சும்மா வந்து உட்காரு. வேர்க்கிறதுல அப்படி உட்காரலாம்ல, ஏசி ஓடுதில்ல. ஸோ தமிழ் மொழிப்போர் தியாகிகள் அப்படிங்கிறத சொன்னோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்று மரணமடைந்தவர்கள் நடராஜன் தாளமுத்து. நடராஜன்றவர் ஜனவரி 15ஆம் தேதி 1939. தாளமுத்துங்கிறவர் மார்ச் 11 1939. ஸோ என்னைக்கு இங்கே மொழிப்போர் தியாகிகள் தினம்? நம்ம ஊரில் ஜனவரி 25. ஸோ அது இருக்குது. அதே மாதிரி அது ஓட்டர்ஸ் டே, நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி 25. அதே மாதிரி ஜனவரி 25 1950 எது உருவானதுப்பா? எலெக்ஷன் கமிஷன் உருவானது. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, முதல்ல விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய முன்முயற்சியாக விண்கலனை ஒருங்கிணைக்கும் அந்த விண்கலத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு. அது எந்த ராக்கெட்டில் அனுப்பப்பட்டுச்சு? PSLV C60 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம்.
சரி, கன்னியாகுமரியில் இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திறந்தாங்க. என்னது? கிளாஸ் பிரிட்ஜ், அந்த கண்ணாடி இலைப்பாலம், கிளாஸ் பிரிட்ஜ், திருவள்ளுவர் சிலை டு விவேகானந்தர் ராக்கு, திருவள்ளுவர் சிலைகள்லேருந்து விவேகானந்தர் ராக்கு வரைக்கும். ஸோ இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். இதுதான் கடல் மேலே கட்டப்பட்ட கண்ணாடி இலைப்பாலம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்த திருவள்ளுவர் சிலையை அந்த வடிவமைச்ச சிற்பியோட பேர் என்ன? கணபதி ஸ்தபதி. அவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? சிவகங்கை மாவட்டத்தில் எந்த ஊர்? எழுவன் கோட்டை, பிள்ளையார்பட்டியில் எழுவன் கோட்டை. எப்போ சார் திறந்து வச்சாங்க? ஜனவரி 1, 2000. ஜனவரி 1, 2000. அவர் தான் பூம்புகார் தோட்டத்தையும் உருவாக்கினவர், வள்ளுவர் கோட்டத்தையும் உருவாக்கினவர், பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை உருவாக்கினவர் அவர் தான். கணபதி ஸ்தபதி நிறைய பண்ணியிருக்காரு. மொத்தம் 133 அடி இந்த திருவள்ளுவர் சிலை, 133 அதிகாரம். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஐம்பெரும் விழா, ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை திறந்தாங்க. ஸோ திருவள்ளுவர் சிலை, வள்ளுவ மாலை பாடல் வெளியீடு, இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. குறளோவியம் அப்படிங்கிறது யாரோட நூலுப்பா? கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதியோட சமீபத்தில் எத்தனாவது பிறந்தநாள் பார்த்தோம்? 102. அந்த 102 அப்படிங்கிறது என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? செம்மொழி நாளாக அனுசரிக்கப்படுது. ஸோ திருக்குறள் பற்றி அறிஞர்கள் கூறியது எங்க நான் சொல்றேன், இது யார் சொன்னாங்கன்னு பாருங்க. திருக்குறள் பற்றி அறிஞர்கள் கூறியது, நம் மதம் குறள், நம் மதம் குறள் மதம் அப்படின்னு சொன்னது யாரு? நம் நெறி குறள் நெறி. நம் மதம் குறள் மதம், நம் நெறி குறள் நெறி. இதை சொன்னது யாரு? பெரியார் சொல்லியிருக்காரு. பெரியார். சரி, இது யார் சொன்னதுன்னு சொல்லுங்க. குறள் என்பது வகுப்பறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பரவ வேண்டும். வெறும் ஒரு டெய்லி ஒரு குறளை மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. உள்ளங்களிலும் இருக்கணும், இல்லங்களிலும் இருக்கணும். அடுக்குமொழியில் பேசுகிறவர் யாரு? அறிஞர் அண்ணா. உள்ளம் இல்லம் இப்படிலாம் பேசினா யார் தான்? அறிஞர் அண்ணா. இது கேட்பாங்க, எழுதி வச்சுக்கிட்டு நான் இப்படி தானே சொன்னேன், நீங்கள் விட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பேன். இது கேட்பாங்க. ஸோ ஸ்கூலில் ஒப்பிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. எப்படி? ஆல் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு பிள்ளைச்சு சொல்லுவீங்கல்ல. நான் வந்து எந்த அடிப்படையிலையும் யாரையும் நான் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டேன்லாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நான் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன்றது. அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். காரணம் என்ன? எங்கள் சாமிக்கு ஒத்துக்காது. அப்புறம் என்னமோ கையெல்லாம் நீட்டினியே, ஏதோ கையெல்லாம் நீட்டினேன், ஏதோலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் முக்கியமானது. குறள் என்பது வகுப்பறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பரவ வேண்டும். அடுத்து, ஸோ புதுமை பெண் திட்டம் சஞ்சனா ஒசூர் யாருடைய பெயரில் அழைக்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம். அந்த புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? செப்டம்பர் 5, 2022 சென்னையில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சேர்வதற்காக மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபாய். புதுமை பெண் திட்டம் எங்க விரிவாக்கம் செஞ்சாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. லாவண்யா நல்லா பேசுமா? தூத்துக்குடிங்க, எக்ஸாக்ட்லி கரெக்ட். அது டிசம்பர் 30, 2024 தொடங்கி வச்சது. 2022 தொடங்கி வச்சது செப்டம்பர் 5, 2022. அதை விரிவாக்கம் பண்ணது 2024 செப்டம்பர் 30 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 1000 ரூபாய் தொகை அப்படிங்கிறது. இப்போ யாருங்க NHRCயோட தற்போதைய தலைவர் யாரு? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இப்போ சுப்பிரமணியர், ராம சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் இருக்கார். இவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் தலைவர் NHRC. எப்போ சார் உருவாக்குனாங்க? 1993. அதே 1993 SHRC. அதே 1993 கொலீஜியம். 1993 கொலீஜியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அக்டோபர் 12 உருவாயிருக்கு. சரி, இந்தியாவினுடைய காடுகள் பரப்பளவு அப்படிங்கிறதுல முதலிடத்தில் இருக்கிறது யார்? இந்தியாவினுடைய காடுகள் பரப்பளவுல முதலிடம் மத்திய பிரதேஷ், சஞ்சனா குட். 2வது இடத்துல இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ். 3வது இடத்துல இருக்கிறது சத்தீஸ்கர். இவங்க தான் மாசுன்னு போட்டுங்க. இவங்க தான் மாஸாக இருக்காங்க. காட்டில் மாஸாக இருக்கிறவங்க யாரு?
காட்டில் மாஸாக இருக்கிறவங்க யார்? இதுதான் ஷார்ட்கட். மாஸ்னா என்ன? மத்திய பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், சத்தீஸ்கர். ஆனால் சத்தீஸ்கருக்கு வந்து எஸ் வராது, சி தான் வரும். ஆனால் மாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போது முதலிடம் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ். அப்போ ஞாபகம் வச்சுக்கிறணும், இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த கூட்டுக்குழு அப்படிங்கிறத உருவாக்குனாங்கல்ல, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அதுக்கு தலைவராக இருந்தவர் யார்? ராம்நாத். அது வந்து கூட்டுக்குழுக்கு கிடையாது, அவர் வந்து ஒருங்கிணைப்பு குழுக்கு தான். ஒருங்கிணைப்பு குழுக்கு தான் தலைவராக அவர் இருந்தார். சௌத்ரி. மொத்தம் 39 பேர் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 39 பேர்ல தலைவராக இருந்தது யாருமா? ஃபுல் நேம் என்னப்பா? ஆமா, சௌத்ரி தான். சரி, யாரு சொல்வா? மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? மக்களை தேடி மருத்துவம் 2021. 2021. இந்த ஆடியோ ஃபைல, அந்த வீடியோ ஃபைல நல்லா தெளிவாக கேளுங்க. இதுல இருந்தா குரூப் 1 வரப்போகுது, இதுல தான் குரூப் 2 வரப்போகுது, இதுல தான் குரூப் 4 வரப்போகுது, இதுல தான் போலீஸ் எஸ்ஐ வரப்போகுது, இதுல இருந்தா ரயில்வே வரப்போகுது, இதுல தான் என்டிபிசி அந்த மாதிரி வரப்போகுது, இதுதான் யூபிஎஸ்சி வரப்போகுது. ஒட்டுமொத்த கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுங்க படிச்சுங்க படிச்சுங்க. சரி, சாகித்ய அகாடமி விருது 2024 யாருக்கு கிடைச்சது? விமலாவா? அது வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு. இவர் வந்து வெங்கடாச்சலபதி. வெங்கடாச்சலபதி என்ன நூல்? நூலோட பேரு திருநெல்வேலியும் எழுச்சியும் வஉசியும். திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும். சரி, திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும்ன்ற புத்தகம் எப்போ எழுதப்பட்டுச்சு? 1908. 1908 சாகித்ய அகாடமி விருது வெங்கடாச்சலபதி அந்த நூலுக்கு தான் கிடைச்சிருக்கு. சரி, வைக்கம் போராட்டம் எப்போ நடந்துச்சு? 2024. அப்போ 2024 எத்தனாவது வருஷம்? 100 ஆண்டு அப்படிங்கிறது நிறைவேற்றிருக்கு. 12/12/2024 டிசம்பர் 12 தான் அந்த வைக்கம் போராட்டம் நடந்துச்சு கேரளாவில். வைக்கம் போராட்டம் நடந்தது 12/12. இப்போ 100 வருஷம் கடந்திருக்கு. 100 வருஷம். அப்போ வைக்கம் விருது இந்த வருஷம் யாருக்கு கொடுத்தாங்க? வைக்கம் விருது. வைக்கம் விருது வந்து கர்நாடக எழுத்தாளர் தேவநூர மகாதேவா. அதெல்லாம் உங்க நோட்டுக்குள்ள இருக்குங்க. இது எல்லாமே இப்போ நான் பேசுறது எல்லாமே உங்க நோட்டுக்குள்ள இருக்கு, நம்ம கிட்ட படிச்சவங்களுக்கு. ஸோ தேவநூர மகாதேவ, தேவநூர மகாதேவ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, லாஸ்ட் இயர் யாருக்கு கொடுத்தாங்க செம்மொழி தமிழ் விருது? இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? தாயம்மா. நேத்தி தான் கொடுத்துருக்காங்க தாயம்மா. போன வருஷம் வாங்கினது யார்? 2024 வாங்கினது யார்? செல்வராசன், செல்வராஜ், செல்வராசன். சரி, இப்போ உலக தமிழ் மாநாடு மொத்தம் எத்தனை நடந்திருக்கு? படிச்சிருக்கோம். கோயிலுக்கு செல்லும் பாட்டியை இடையில் மறித்தால் கோயிலில் மொட்டை தருவர், கோ கோ கோ. 11வது மாநாடு, உலக தமிழ் மாநாடு. 11வது மாநாடு மலேசியா கோலாலம்பூர். மலேசியா கோலாலம்பூர் அப்படிங்கிற 2024 நடந்துச்சு. 15, 16, 17 நவம்பரில். நவம்பர் 15, 16, 17 நடந்துச்சு. இதோட இலக்கு என்ன வச்சுருந்தாங்க? டார்கெட்னா ஐநா மொழியாக தமிழை கொண்டு வர்றது. ஐநாவில் இப்போதைக்கு 6 மொழிகள் இருக்கு, அதில் ஒரு மொழியாக இந்தியாவோட மொழியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு கோலாலம்பூர் தான். 9வது மாநாடு கோலாலம்பூர் தான். அப்போ 1, 9 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கோவிலுக்கு செல்லும் பாட்டியை இடையில் மறித்தால் கோவிலில். அப்போ கோவிலில் அப்படிங்கிற போது மறுபடியும் 6வது மாநாடு இருக்கு. 1, 6, 9, 11. 1, 6, 9, 11 அதிகமாக நடந்த மாநாடு கோலாலம்பூர் தான். அப்படின்னா புரிஞ்சுங்க. 1, 6, 9, 11. ஏன்னா நம்ம ஊரில் நடந்த மாநாடு அப்படின்னு சொன்னால் 3. நம்ம தானே சென்னை, மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் 4. நம்ம ஊர்லேயும் 4. அப்போ ஈக்குவலாக நடந்திருக்கு. வெளிநாட்டில் 4, நம்ம ஊரில் 4. இது கோயம்புத்தூரில் மட்டும் கோலாலம்பூரில் மட்டும் 4. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் 4. தமிழ்நாட்டில் சென்னை, சென்னைக்கு அப்புறம் மதுரை, மதுரைக்கு அப்புறம் தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு அப்புறம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மலேசியா ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க, எலிசபெத். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அப்படிங்கிறது வந்து 50வது தலைமை நீதிபதி யாரு? பிரவீன் சூட் அப்படிங்கிறவர். ஏன் அங்கே போனார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எப்படி போனார் அவர்? ஸோ சந்திரசூட். 50வது தலைமை நீதிபதிங்கிறது சந்திரசூட் அப்படிங்கிறவரை. 2 சூட் வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. சந்திரசூட். 51 சஞ்சீவ் கண்ணா. 51 சஞ்சீவ் கண்ணா. 52 பிஆர் கவாய். இந்த பிஆர் கவாய் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக மே மாதம் 20, 25
நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் தான் இருப்பார். அப்போ குரூப் 2 வரைக்கும் தான் அவர் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மாறிடுவார். அடுத்து 53 வந்துருவாங்க. குரூப் 2 வரைக்கும் தான் இருப்பார். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் தான் இருப்பார். அப்போ ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது நவம்பர் 11 வரைக்கும் தான் இருப்பார். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சுங்க. சரியா? G20 உச்சி மாநாடு அப்படிங்கிறத நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 2022 யார்? இந்தோனேஷியா. G20 2022 யாரு? இந்தோனேஷியா. 2023 யாரு? இந்தியா. 2024 யாரு? பிரேசில். 2025 யாரு? சவுத் ஆப்பிரிக்கா. 2025 சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப 2026 யாரு? யுஎஸ்ஏ. 2022 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்தோனேஷியா. 2023 இந்தியா. 2024 பிரேசில். 2025 அப்படிங்கிறது யாருப்பா? சவுத் ஆப்பிரிக்கா. 2026 யுஎஸ்ஏ. எங்க டிஜிட்டல்ல பயிர் கணக்கீடு செய்ததுல இந்த மாவட்டம் தான் முதல் மாவட்டம். நான் கூட அன்னைக்கு நடத்தும் போது உங்க மாவட்டம் தான்ப்பா அப்படின்னு சொன்னேன். திண்டுக்கல் தேசிய பார்த்து சொன்னேன், உங்க ஊர் தான் பயிர் அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்ல கணக்கீடு பண்ணதுல முதல் மாவட்டமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ அடல் புதுமை இயக்கம் அப்படிங்கிறது, அடல் புதுமை. இன்னைக்கு கூட அடல் பென்ஷன் யோஜனா, அடல் அந்த மாதிரி யோஜனாவை பற்றி ஒன்று கேட்டிருந்தேன் ஒரு கொஸ்டின். அடல் புதுமை இயக்கம் நிதி ஆயோக் மூலமாக இது கொண்டு வரப்பட்டது. உலக அளவில் 3வது பெரிய தொழில் அமைப்பை நம்ம இந்தியா பெற்றிருக்குதான் அடல் புதுமை இயக்கம் அப்படிங்கிறது. அடல் புதுமை இயக்கம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. சரி, தமிழ்நாட்டில் புதிய டைடல் பூங்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டாபிராம். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் தொடங்கி வச்சுருந்தாங்க. எங்க நான் கேட்குறத யாரு சார்? ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை புலிகள் காப்பகம் இருக்கு? 5. ஏன்னா 5வது தான் நம்ம பெரியார். நம்ம மாற்றி சொல்லிட்டோம். பறவைகள் சரணாலயம் தான் 17 மாற்றி சொல்லிட்டோம். வனராஜா குழப்பி விட்டான். ஆக்சுவலாக புலிகள் பாதுகாப்புங்கிறது தமிழ்நாட்டில் 5 தான் இருக்கு. புலிகள் காப்பகம் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், 17ன்னு சொன்ன தப்பு. 5வது புலிகள் பாதுகாப்புன்றது தான் பெரியார். ஏன்னா பறவைகள் சரணாலயம் தான் 17, பேர்ட் சாங்சுரி. தேசிய பூங்காவும் 5, டைகர் ரிசர்வும் 5. சரியா? வனவிலங்கு சரணாலயன்றது 18. வனவிலங்கு அதைத்தான் பெரியார் வனவிலங்கு சரணாலயம்னு சொல்லிட்டு 18 அறிவிச்சாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் புலிகளில் 5. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முதலமைச்சர் கோப்பை 2024 எத்தனை வகையான போட்டி நடத்தினாங்க தெரியுமா? 36 வகையான விளையாட்டு போட்டி நடத்தினாங்க. முதலிடம் சென்னை தான். முதலிடம் சென்னை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 2வது இடம் செங்கல்பட்டு. செங்கல்பட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. எங்க இது யூபிஎஸ்சிலையும் கேட்டிருந்தாங்க, உங்கள்கிட்ட கேட்குறேன். 44வது செஸ் ஒலிம்பியாட் எங்க நடந்துச்சு? சென்னை. 44 வந்து சென்னை. 45 தான் எங்க? ஆமா, 45 தான் ஹங்கேரி. 44 அப்படிங்கிறது மகாபலிபுரம். ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் நடந்துச்சு 2022. 2022 44வது செஸ் ஒலிம்பியாடு. 45ங்கிறது ஹங்கேரியில் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து சென்னை ஓப்பன் டென்னிஸ் 2022 இது சென்னையில் நடந்துச்சு. அதே மாதிரி ஸ்குவாஷ் உலகக்கோப்பை 2023 நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு. ஸ்குவாஷ் உலகக்கோப்பை சென்னையில் நடந்துச்சு. அதே மாதிரி செஸ் கிராண்ட் மாஸ்டர் 2023 சென்னையில் நடந்துச்சு. செஸ் கிராண்ட் மாஸ்டர் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. 44வது செஸ் ஒலிம்பியாடு சென்னை. சென்னை ஓப்பன் டென்னிஸ் அப்படிங்கிறது 2022 சென்னை. ஸ்குவாஷ் உலகக்கோப்பை சென்னை. செஸ் கிராண்ட் மாஸ்டர் சென்னை. இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, டானா புயல் அப்படிங்கிறது எந்த கடலில் உருவாச்சு? டானா புயல். டானா புயல் அப்படிங்கிறது பே ஆஃப் பெங்கால். சரி, இந்த டானா புயல் அப்படிங்கிறதுக்கு பெயர் வச்ச நாடு இது? கத்தார். என்னங்க? கத்தார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கத்தார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, சமீபத்தில் எத்தனை மொழிகள் அப்படிங்கிறது வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 5. மராத்திங்கிறது 2024. மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, வங்காளம். மராத்தி,
ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். மராத்தி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பாலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மராத்தி, மராத்தி, பாலி, மராத்தி, பாலி. பாலிக்கு அப்புறம் யார் சார்னா பிராகிருதம். ஏன்னா பாலி யார் பேசின மொழி? புத்தர். புத்தர் ப்ரீச் பண்ண மொழி பாலி. பிராகிருதம் யார் ப்ரீச் பண்ண மொழி? கேள்வியும் நானே பதிலும் நானே, எல்லாம் நடத்தினேன், வரி வரியாக நடத்தியிருக்கேன். ஸோ என்ன சார் அப்படியே தூங்கு மூஞ்சிலாம் இருக்கக்கூடாது, பதில் பேசுகிறதே அமைதியாக பேசக்கூடாது. பாலின்றது புத்தர், பிராகிருதம்ன்றது யார்? நம்முடைய. அதுக்கப்புறம் யார்? சமயத்தில் ரெண்டே தான் பார்த்தோம். மகாவீரர் பிராகிருதம். ஸோ அடுத்து வந்து மராத்தி பேசியாச்சா? மராத்தி, மராத்திக்கு அப்புறம் பாலி, பாலிக்கு அப்புறம் பிராகிருதம், பிராகிருதத்துக்கு அப்புறம் அசாமி, அசாமிக்கு அப்புறம் பெங்கால். பெங்கால். ஸோ ஞாபகம் வச்சு இது 5மே மராத்தி. முத 2004. அப்போ 20 வருஷம் கழிச்சு இந்த மொழிகளுக்கு கிடச்சிருக்கு. முத 2004 நம்ம தமிழ். நம்ம தமிழுக்கு தான் கிடச்சி 2004. 2005 சான்ஸ்கிரிட். இப்படி வரிசையாக பார்க்கணும். இயர் கேட்டுருவாங்க, பொறுத்துவை கேட்டுருவாங்க, தவறான இணை சரியான இணையை கண்டுபிடிங்கன்றுவாங்க. செம்மொழி எந்தஸ்து கட்டது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ என்ன சார் அப்படின்னு சொன்னால் தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008. தெலுங்கு 2008, கன்னடமும் 2008. மலையாளம் 2013, ஒடியா 2014. மொத்தம் 11 மொழிகள் நமக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது இன் தமிழ் இந்தியா. மொத்தம் 11 மொழி. 2014 24 மட்டும் எத்தனை மொழி? 5. 2024 மட்டும் 5. 2008 2. தமிழ் வந்து 2004, சான்ஸ்கிரிட் வந்து 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடமும் 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா அப்படிங்கிறது 2014. மொத்தம் எத்தனை மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு? 11 மொழிகள் அப்படிங்கிறது. சரி, சர்வதேச பட்னி குறியீடு அப்படிங்கிறதுல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் தெரியுமா? பட்டினி குறியீடு 105, ஹங்கர் இண்டெக்ஸ். ஸோ நோபல் பரிசு 2024 கண்டிப்பாக கேட்பாங்க. நோபல் பரிசுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இலக்கியத்துக்கு யார் வாங்கினா? எந்த ஊருக்கார் வாங்கினாரு? எல்லாம் நடத்தியிருக்கு, படத்தோட போட்டு எழுதியிருக்கிறோம். நோபல் பரிசு வீட்டில் நல்லா படிச்சுங்க. நோபல் பரிசு இலக்கியத்துக்கு வாங்குறவர் காங்கான் ஹாங் அப்படிங்கிறது சவுத் கொரியா. அமைதிக்கு வாங்கினவர் நிகான் கிண்டானியோ. வேதியியலுக்கு வாங்கினவர் 2 பேர். ஸோ டேவிட் பக்கர் அண்ட் டெமிஸ் ஹசாபிஸ், ஜான் ஜம்பர். 3 பேர், சாரி. டேவிட் பக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜான் ஜம்பர். அம்மா இதெல்லாம் எழுதிட்டு இருக்க வேணாம்ப்பா, லேட் ஆகுப்பா. நீங்கள் வீடியோவில் மறுபடியும் போய் கேட்டுங்கண்ணே. நான் ஒட்டு மொத்தத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். மருத்துவன்றது விக்டர் ஆம்ப்ரோஸ், ஹேரி ருபன். பொருளாதாரத்துக்கு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா டாரன், சைமன் சான்சன், ஜேம்ஸ் ராபின்சன். 3 பேர். சரி, நெற்கட்டும் செவல் அப்படின்னு சொன்னாவே முக்கியமானது. இது யாருக்கு சிலை வச்சாங்க? பென்னி நாயக்கர். யாருக்கு? பென்னி நாயக்கர் அப்படிங்கிறவருக்கு தான் ஒரு சிலை வச்சாங்க. சரி, குயிலுக்கு எங்கே வச்சாங்க? எங்கே வச்சிருப்பாங்க? சிவகங்கை, ராகினிப்பட்டி, பையூர் அப்படிங்கிறதுல வச்சிருக்கிறாங்க. சரி, எத்தலப்பர் நாயக்கர் திருப்பூர் உடுமலைப்பேட்டை. சரி, வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டோருக்கு பாடம் புகட்டியவர் எத்தலப்பர் நாயக்கர், திருப்பூர் உடுமலைப்பேட்டை. 3 வீரர்கள், முக்கியமான வீரர்கள். 1 வெண்ணி நாயக்கர். வெண்ணி நாயக்கர் அப்படிங்கிறது ஸோ இது வந்து நெற்கட்டும் செவர். இவர் தான் பூலித்தேவனுடைய முக்கிய தளபதி. யார்? வெண்ணி நாயக்கர். இவருக்கு வந்து திருநெல்வேலியில். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நெற்கட்டும் செவர். குயிலி அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிவகங்கை, ராகினிப்பட்டி. இவங்க தானே படைத்தளபதி. யாருடைய படைத்தளபதி? வேலு நாச்சியாருடைய படைத்தளபதி. வேலு நாச்சியாருடைய படைத்தளபதி. இவங்க எவ்வாறு இவங்க வந்து தன்னை மாய்த்து கொள்வாங்க? உடல் முழுவதும் ஆயுதங்களை கட்டிக்கொண்டு ஆயுத கிடங்க அழிச்சிருவாங்க. குயிலி. எத்தலப்ப நாயக்கர் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிட்டு பாடம் புகட்டியவர். இதெல்லாம் முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ PSLV C37 C38 அப்படின்னு. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா எங்கே ஆரம்பிக்கப்பட்டுச்சு? ராஜாஜி பார்க்கா. சென்னை கத்தீட்ரல் சாலை அப்படிங்கிறதுல திறக்கப்பட்டுச்சு. டைம் என்னப்பா? 11:45. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்.
ஸோ தொடர்ந்து நம்ம போயிட்டுருக்கு. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இதோட கண்டினியூஷன்ஸ் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் சிறப்பு கிளாஸ். இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் சிறப்பு கிளாஸ் கம்பல்சரி. இதோட கண்டினியூஷன்ஸ் ஞாபகப்படுத்துங்க படிச்சுப்போம். ஏன்னா இதில் இருந்து தான் மேக்ஸிமம். ஏன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து சயின்ஸ்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஜியாகிரபிலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, பாலிட்டிலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, எக்கனாமிக்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சுங்க. சரியா? இதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்படியே கிளாஸில் கண்டினியூ பண்ணிடுவோம். கிளாஸ் ஓவர். ஸோ பிரேக்கு 12க்கு லாங்குவேஜ் கிளாஸ். 12க்கு லாங்குவேஜ் கிளாஸ். 12 மணிக்குமா லாங்குவேஜ் கிளாஸ். இன்றைக்கி மேத்ஸ் கிளாஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேத்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு, ரீகால் பண்ணிட்டு வரோம். ஸோ தொடர்ந்து படிக்கலாம் இந்த குரூப் 4க்காக. ஏன்னா குரூப் 1 அப்படிங்கிறதுல நம்ம டாப் மோஸ்ட் ரிசல்ட் படிக்கணும். குரூப் 1 அப்படிங்கிறதுல எல்லாருமே படிக்கணும். அப்போ அதுக்காக தான் இவ்வளோ கூடுதலாக நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு நம்ம அந்த 200 கேள்விகளுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணதாக இருக்கணும். உங்களுக்கு வேணால் டைலமாரில் இருக்கலாம், ஆனால் உங்கள் நோட்டுக்குள்ளேயோ நம்ம நடத்தின இந்த வீடியோக்குள்ளேயோ ஆடியோக்குள்ளே தான் இருக்கும் 200 கேள்விகளுமே. அப்படின்னா புரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கோன்னு. சீக்கிரம் வாங்க. 12 மணிக்கு கிளாஸ், எக்ஸாக்டாக 12 மணிக்கு. சீக்கிரம் வாங்க. நம்ம கிளாஸ் ஒருப்பா ஆன்லைனில் கேட்டுச்சா? கிளாஸ் ஒருப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. தேங்க்ஸ் சார். ஓகேப்பா.